அனஸ் அறிவித்தார், அதாவது அஸ்லம்ங்கிறவர் கேட்குறாரு, அனஸ் அறிவித்தார்கள், உங்களது வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்கள் முதுகுக்கு பின் உள்ளவற்றை நான் காண்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னதும், எங்களில் ஒருவர் மற்றவரின் தோல் புஜத்துடன் ஒருவரின் பாதத்துடன் அடுத்தவரின் பாதத்தையும் சேர்த்து கொண்டோம் என்ற ஹதீஸ். இதற்கு நீங்கள் 2 தடவை அளித்த விளக்கங்களையும் பார்த்தேன், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது. ஏனெனில் இதில் தெளிவான வாசகம் தோல் புஜத்துடன் தோல் புஜமும் காலுடன் காலும் என்று வந்துள்ளது. எல்லா மார்க்க சட்டங்களும் கொள்கையை சரியாக ஏற்றுக்கொண்டவருக்குத்தான். நமது இந்த தௌஹீது பள்ளியில் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தோம். இது சாத்தியமாகத்தான் இருக்கிறது. கொள்கை சகோதரர்கள் யாரும் தோளோடு தோல் உரசும் போது அல்லது கால்களுடன் கால்கள் இணையும் போது விலகிக் கொள்வது இல்லை. 90% மேற்பட்டவர்கள் இதை செய்வது சாத்தியமாக உள்ளது. இதற்கு உங்கள் விளக்கம் தேவை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த சகோதரர் நம்ம சொன்னதை முழுமையாக பார்த்தேன்னு சொல்கிறாரு. முழுமையாக பார்த்துருந்தாரே ஆனால், கவனமாக பார்த்துருந்தார்களே ஆனால் இந்த வாசகத்தை வைக்க மாட்டார். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர் சொல்லக்கூடியது புகாரி 725வது ஹதீஸை சொல்கிறார். அந்த ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லலை, வேறு ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். அதுதான் அவர் கவனிக்கலை. புகாரியில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூல்லா நெருக்கி நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோம் என்று கேட்டால், எங்கள் தோல் புஜம் அடுத்தவனுடைய தோல் புஜத்தோடவும் எங்களுடைய பாதங்கள் அடுத்தவனுடைய பாதத்தோடவும் சேரும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொண்டோம். ஒரு கால் இப்படி இருந்தால் இப்படி ஒட்டிக்கிறது, போய் இந்த காலை கொண்டு அடுத்தவன் காலை கொண்டு ஒட்டிக்கிறது, இந்த தோல் புஜத்தை அடுத்தவன் தோல் புஜத்தை ஒட்டிக்கிறது, இப்படி தான் நாங்கள் நின்றோன்னு வருது. அந்த ஹதீஸை நம்ம விமர்சனம் பண்ணும்போது இந்த புகாரியில் இப்படி 2 தான் வருது. புகாரியில் தோல் புஜமும் பாதங்களும் என்று வருகிறது. ஆனால் புகாரி அல்லாத வேறு பல ஹதீஸுகளில் வேறு வேறு அறிவிப்பாளர்களுடைய வரும்போதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், முட்டுக்காலும் சேர்ந்து வருது. 3 விஷயம் வருது. தோளோட தோல், பாதத்தோட பாதம், முட்டுக்காலோட முட்டுக்கால் அப்படின்னு 3 விஷயம் வருகிறது. புகாரில் மாத்திரம்தான் 2 விஷயம் வருது. அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், அபுதாவது 662 என்ன வருதுன்னு கேட்டால், ஃபராய்த்து ரஜுல எல்சகு மன்கிபஹு பி மன்கிபி சாஹிபிஹி, தனது தோல் புஜத்தை தன் சகோதரரின் தோல் புஜத்தோடு இணைத்து கொண்டார். ஒரு ருக்குபத்தஹு பி ருக்குபத்தி சாஹிபிஹி, தனது முட்டுக்காலை தனது முழங்காலை அடுத்தவனுடைய முழங்காலோடு இணைத்து கொண்டார். ஓ காபஹு பி காபிஹி, தன்னுடைய கரண்டை காலை அடுத்தவனுடைய கரண்டை காலோடு சேர்த்து கொண்டார்னு வருது. 3 வருது. இந்த 3 வச்சு தான் நான் கேள்வியை கேட்டேன். 3ம் இணையாது. தோளோட தோல் கூட இணைஞ்சு நீ நின்றுடலாம், காலோட கால் கூட இணைஞ்சு நின்றுவீங்க. 3வது ஒன்று இணைய வேண்டும். முட்டுக்காலோட முட்டுக்கால், முழங்கால் இருக்குது பாருங்களேன், முழங்காலோட முழங்கால் நின்று இப்படி கவட்டையாக நின்றுட்டு தான் நிற்க முடியுமே தவிர, இயல்பாக நீங்கள் நின்றீர்களே ஆனால் ஒரு மனிதனுடைய முழங்கால் அடுத்தவனுடைய முழங்காலோடு சேரவே சேராது. கால் அமைப்பு அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறது. கால் அமைப்பு என்ன செஞ்சுருக்குது, இந்த முழங்கால் போய் அடுத்தவனுடைய முழங்காலில் போய் ஒட்டாத வகையில் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். தோளோடு தோல் ஒட்டிக்கிட்டு நின்றாலும் சரி, காலோடு கால் ஒட்டி நின்றாலும் சரி, அந்த முழங்காலுக்கு என்ன கையை விட்டு போகிற அளவுக்கு கேப் இருக்குத்தான் செய்யும். ஒருத்தனுடைய முழங்கால் அடுத்தவனுடைய முழங்காலோடு என்ன செய்யாது, சேராது. அப்போ 3 விஷயம் ஹதீஸில் வருது. புகாரில் மட்டும் 2 வருது. அபுதாவுதில் வர்ற மாதிரி தாரகுத்தினில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே மாதிரி தான். ஒரு ருக்குபத்தஹு பி ருக்குபத்திஹி, தனது முழங்காலை அடுத்தவர் முழங்காலோடு தாரகுத்தினிலையும் வருது. இப்னு ஹுசைமாவில் வரக்கூடியலாம் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ருக்குபத்துஹு பி ருக்குபத்தி சாஹிபிஹி, இவருடைய முழங்கால் அவருடைய முழங்காலோட சேர்ந்து கொள்ளும்னு அதுலேயும் வருது. அதே மாதிரி பைஹைக்கியுடைய சுனனுல் குப்ராவில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ருக்குபத்தஹு பி ருக்குபத்தி சாஹிபிஹி, அவர் முழங்காலை அடுத்தவர் முழங்காலோடு சேர்த்து கொண்டார். இப்படின்னு வேறு வேறு ஹதீஸ் நூல்களில் எல்லாமே 3 விஷயங்களை சேர்த்து நின்றார்கள்னு வருகிறது. அப்போன்னா இது நிற்க சாத்தியமில்லாத ஒன்று ஹதீஸில் வரும் என்று சொன்னால் அதை உரிய முறையில் நம்ம விளங்கணும். நீங்கள் 2 தான் நீங்கள் சொல்லி காட்டுறது, 2 நீங்களும் காட்டுறீங்க செஞ்சு காட்டுறதுல. நான் ஹதீஸ் எடுத்து காட்டி 3 சொல்லியிருக்கிறேன். 3 விஷயங்கள் அங்கே சொல்லப்படுது. ஒருத்தருடைய தோல் இன்னொரு தோலோட போய் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது கூட குள்ளமாகவும் உயரமாகவும் இருந்தாங்கன்னா ஒட்டாது. இருந்தாலும் பேச்சுக்கு வச்சுக்கிறோம், ஒட்டிடுன்னு வச்சுக்கிறோம். பாதங்கள் வேண்டாம் ஒட்டலாம். ஒருத்தனுடைய காலை இப்படி விரிச்சுக்கிட்டு போனால் என்ன செய்யலாம், நான் விரிச்சுக்கிட்டு போய் அடுத்தவனுடைய காலோட போய் ஒட்டிக்கிடலாம். பாதத்தோட பாதம் ஒட்டுமாண்டா ஒட்டும், தோளோட தோல் ஒட்டுமான்னு சொன்னால் ஹைட்டு வித்தியாசமாக இருந்தால் ஒட்டாது. விளங்குதா? சமமான ஒரு நெருக்கமான ஹைட் இருந்தால் தான் என் தோளும் என் பக்கத்தில் இருக்கவனுடைய தோலோட போய் உரசும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு வைங்க, அவன் கழுத்துக்கு அவன் மேலே போயிடுவான். அவன் என் தோல் அவன் கழுத்துக்கிட்ட நிற்க ஒட்டாது. பேச்சுக்கு நீங்கள் சமமான உயரத்தில் எல்லாரும் இருந்தாங்கன்னு வைத்து கொண்டீர்களே ஆனால் அது கூட சாத்தியமாகும்.
சாத்தியப்படுத்தி பார்த்துருவோங்கிறீங்க. அதை சாத்தியப்படுத்தினீங்கல்ல, இதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. முட்டுக்காலோட முட்டுக்கால் ஒட்டுதான்னு பாருங்கள், அப்படி தான் ஹதீஸ் இருக்குது. அப்போ முட்டுக்காலோட முட்டுக்கால் ஒட்டவே ஒட்டாது. எந்த மனிதனுடைய முழங்காலும் இன்னொரு மனிதனுடைய முழங்காலோட இயல்பாக இருந்தால் ஒட்டாது. இந்த கழுதை மாதிரி இப்படி வளைச்சிக்கிட்டு இப்படி பண்ணால் என்ன செய்யும், அப்படின்னா ஒட்டும். அது தொழுகையுடைய நிலையாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இப்படி காலை வளைச்சிக்கிட்டு இப்படி நிற்கணும். அது நேராக நெல்லுங்கள் எல்லாத்துக்கும் மாற்றமாக போயிடும். அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா, அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாக இருக்குது. இதை உன்னோட ஒட்டுறதுங்கிறத பேசாது. என்ன பேசணும்னு கேட்டால், ஒரே மட்டத்தில் இருக்கணும். இவன் தோல் புஜமும் அவன் தோல் புஜமும் இப்படி இருக்கக்கூடாது. ஒன்று முன்னே ஒன்று பின்ன வரும்ல, ஒரு முன்ன பின்ன இல்லாத அளவுக்கு இது மட்டம்னு வைங்களேன். இப்படி ஒருத்தர் முன்னாடி போயிட்டோன்னா முந்தி போயிடும், இப்படி பிந்தி போயிடும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு மட்டத்தில் இருங்க. என் முட்டுக்காலும் இன்னொருத்தனுடைய முட்டுக்காலும் ஒரே மட்டமாக இருக்கும். என்னுடைய முட்டுக்கால்னு வைங்களேன், இப்படி இருக்கக்கூடாது. இந்த முட்டுக்கால் இந்த முட்டு ஒரு ஸ்கேல் வச்சோம்னு சொன்னால் 2 முட்டுக்காலும் சரியாக இருக்கும், இது நிற்கும். இதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுதுன்னு விளக்கியிருக்கிறோம். அதனால் நீங்கள் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குதுன்னு கேட்குறீங்க. நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லைங்கிறதுனால தான் வேறு இடத்த கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் நடைமுறைக்கு சாத்தியம்னு சொல்லி எது சாத்தியம் அது 2 மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சொல்கிறீங்களே தவிர, 3ஆவதாக ஒன்று ஹதீஸில் இருக்கிறது நீங்கள் மறந்து விட்டீர்கள், கவனிக்க தவறி விட்டீர்கள். அதனால் அது சாத்தியப்படுத்த இயலாது.